இந்த காலத்தில எல்லாம் நம்மளுக்கு சாதாரணமா சளி காய்ச்சல் அடிச்சாவே ஒரு மாத்திரையை போட்டுட்டு இருக்கிறோங்க. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு சளி காய்ச்சல் என்ன வியாதி வந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. அந்த காலத்துல அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படி, அதனால அவங்க அப்படி பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த காலத்துல நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடே மருந்தா இருக்குதுங்க. நம்ம நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நோய் நொடியே வராதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பப்பாளி பழத்தின் நன்மைகளை பத்தி பார்க்க போறேங்க. பப்பாளி பழத்தை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்குங்க. பப்பாளி பழம் பலவிதமான உடல்நல நன்மைகளை கொண்டிருக்குதுங்க. இதுல நார்ச்சத்து, குறைந்த கலோரி எல்லாம் இருக்குதுங்க. இது உடல் எடையை குறைக்க உதவுதுங்க. இது செரிமானத்துக்கு நல்லதா இருக்குதுங்க. சரும சுருக்கங்களை தடுக்க உதவுதுங்க. எலும்பு மற்றும் பல் வளர்ச்சியை ஊக்குவிக்குதுங்க. இதுல வைட்டமின் ஏ, வைட்டமின் சி எல்லாம் இருக்குதுங்க. பப்பாளியில நார்ச்சத்து இருக்கிறதுனால பப்பாளி உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருக்குங்க. பப்பாளியில இருக்கக்கூடிய நொதிகள் செரிமானத்துக்கு உதவுதுங்க. மலச்சிக்கலை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க உதவுது. பப்பாளி பழம் எலும்பு மற்றும் பல் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துது. குறிப்பா குழந்தைங்களுக்கு இது மிகவும் நல்லதுங்க. பப்பாளியில வைட்டமின் ஏ, சி போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் எல்லாம் இருக்குதுங்க. பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை அறிந்தும் நீங்க பப்பாளி பழத்தை பயன்படுத்தாத இருக்காதீங்க. பப்பாளி பழத்தை பயன்படுத்தி உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பழங்களுக்கும், ஒவ்வொரு காய்கறிகளுக்கும், ஒவ்வொரு இலைகளுக்கும் நிறைய நல்ல குணங்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு குணங்களை பத்தியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பப்பாளி பழத்தை பத்தி பார்த்தோம். தினமும் ஒவ்வொரு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.